நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூட்ஸ்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ ஒரு கேலரி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடுது, சிம்பிள் ஆகிடுது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட ஒரு தனித்துவமாக அவ்வளோ ஒரு டிவைனாக அதோட பியூராக கொடுக்கறது வந்து மிக குறைவு. அவ்வளோ பேரும் பண்ணுறதில்ல. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டேஞ்சோ பெயிண்டிங்ஸ் வாங்கும்போது வெரிஃபைடான இடத்துல போய் வாங்குங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம கோல்டை வந்து டெஸ்ட் பண்ணி கூட நம்ம வாங்கலாம். ஓகே. ஸோ கோல்டு நம்ம அதை யூஸ் பண்ணுற அந்த ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாயில் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து கொளுத்துனீங்கன்னா கரையாது. ஓகே. இட் வில் பிகம் ஆஷஸ். அப்போது அது பியூர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒரு பேசிக்கான இந்த ஒரு ஐடியாலஜி, அவங்கக்கிட்ட இருக்கிற ரிவ்யூஸ் பாருங்கள். கேலரிக்கு வந்து விசிட் பண்ணி வாங்க பாருங்கள். நிறைய பேரால் கேலரிக்கு வந்து விசிட் பண்ண முடியாது, அது எனக்கு புரியுது. ஸோ வீடியோ காலில் வந்து பாருங்கள். நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே. நிறைய இடத்துல வந்து சீப்பாக கொடுக்கறதுனால மட்டும் நம்ம பெயிண்டிங்ஸ் வந்து அவங்க நல்லது இல்லை நல்லது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. பேசிக்கான ஒரு திங்கிங் நம்மளுக்கு இருக்கணும். எப்படி அவ்வளோ கம்மியாகவும் கொடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும். கம்மியாக இருக்கிறதுன்னு மட்டும் வாங்கிட முடியுமா? ஏன்னா அதுக்கான ஒரு பொருள் வந்து அதில் கோல்டுன்னு இருக்கும்போது கம்மியாக நம்மளால் வாங்கவும் முடியாது. கோல்டு ஏற ஏற ப்ரைஸஸ் வந்து ஏற தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக பார்க்கும்போது மெயினாக கண்ணை பார்க்கணும், முகம் பார்க்கணும், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குகிறோம், நிறைய இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குதுல்ல, இது வந்து போயிடும், ஒரு 1 years 2 years மேலே வராதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குகிறோம். எவ்வளோ 1.5 lakh வச்சு வாங்குகிறோம், 80,000 90,000 வாங்குகிறோம். எல்லாம் அந்த மைண்ட் செட் தான். ஸோ நம்ம வாங்கணும், மறுபடியும் நம்ம வாங்க போகிறோன்றதுக்கே நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம பூஜா ரூமில் இந்த சாமி நம்ம ஜென்ரேஷன்ஸ் அப்படியே போயிட்டுருக்கோன்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ நீங்கள் உன்னிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த பியூரிட்டி வந்து யார் கொடுக்குறாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் அ ஸ்டேட் அவார்ட் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ நம்ம ஜென்ரேஷன் வைஸாக மட்டும் பண்ணிட்டா மட்டும் இதை பண்ணிட முடியாது. அந்த கலையை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதுக்கான டெடிகேஷன் லெவலை அவர் அதை போட்டு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு கிட்டேருந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஜஸ்ட் ஆட்-ஆன்ஸ் ஃபார் யூ டு நம்ம நம்பி ஒரு பொருளை வாங்கணுன்றதுக்கான ஒரு இது உத்தரவாதம்.